நீங்க எழுத ஆரம்பிக்கும் போது எந்த மாதிரி எழுத்தை நீங்க எழுதுறீங்களோ, எந்த வடிவத்துல எண்களை நீங்க போடுறீங்களோ அதே மாதிரிதான் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. வெவ்வேறு பொருள்களை வைங்க, வெவ்வேறு அளவுகள்ல, அதாவது வெவ்வேறு எண்ணிக்கையில எடுங்க. மிச்சம் எத்தனை இருக்கு அப்படின்றத குழந்தைகிட்ட கேட்கணும். கூடாது, தப்பு, இந்த மாதிரி வார்த்தைகளை குழந்தைகிட்ட பயன்படுத்த வேண்டாம். குழந்தைங்களுக்கு எண்களை எப்படி கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வாங்க சிறகுகள் விரிக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது செயல்முறையில் கணிதம். குழந்தைங்களுக்கு எண்களை எப்படி எழுதல கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குழந்தைங்க எழுதப்பட்ட எண்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான பொருள்களோட எண்ணிக்கை இதை ரெண்டையும் தொடர்புபடுத்தி பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான காரியம். அதுல எண்களை எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப குழந்தைங்களுக்கு சவாலான விஷயம். எப்பவுமே எண்களை எழுதும் போது சின்னதா எழுதக்கூடாது. அது ஒரு கார்னர்ல எழுதுறது, அந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது. எழுதும் போதே தெளிவா எழுதணும், பெருசா எழுதணும். நம்ம எப்படி முதல்ல எழுத கத்துக் கொடுக்கிறோமோ அதைத்தான் அந்த குழந்தைங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அழிச்சு எழுதக்கூடாது. அதே மாதிரி சின்னதா எழுதும் போது குழந்தைங்களுக்கு அதை கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருக்காது. அதனால பெரிய ஒரு பேப்பர்ல, அதாவது சதுரமான ஒரு பேப்பர்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா சார்ட்டை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சதுரமான சார்ட்ல பெரிய பெரிய சதுரமா இருந்துச்சுன்னா நடுவுல எழுத சொல்லி பழக்குங்க. இல்லையா, இருக்கவே இருக்கு ஸ்லேட், அதுல பெருசு பெருசா நம்ம பல்பத்தை வச்சு பெருசு பெருசா எழுதி கொடுங்க. ஒன்ஸ் குழந்தை எழுதிட்டாங்கன்னா இடையில நம்ம குறுக்கிடக்கூடாது. இது சரியில்லை சொல்லக்கூடாது. பெரிய பெரிய லெட்டரா எழுது சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவங்க எந்த ஆர்டர்ல எழுதுறாங்கன்றத கவனிங்க. அந்த ஆர்டரை கவனிச்சுட்டு அதை நம்ம சரிப்படுத்துதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்யணும். எடுத்த உடனே எழுதும் போது இது சரியில்லை, இப்படி எழுதக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைக்கு கொண்டு போகாதீங்க. ஆர்வத்தோட செய்யும் போது கரெக்ஷன் பண்ணலாம், அதை நம்ம செய்யலாம். கூடாது, தப்பு, இந்த மாதிரி வார்த்தைகளை குழந்தைகிட்ட பயன்படுத்த வேண்டாம். நீங்க எழுத ஆரம்பிக்கும் போது எந்த மாதிரி எழுத்தை நீங்க எழுதுறீங்களோ, எந்த வடிவத்துல எண்களை நீங்க போடுறீங்களோ அதே மாதிரிதான் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப நம்ம எண்களை எப்படி கையாளுதல் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். இதுல கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எல்லாமே நம்ம பார்க்கலாம். கூட்டல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது எந்த ஒரு செயலுமே பொருத்தமான சூழ்நிலை இருக்கணும். அப்ப அதோட தொடர்புடைய ஒரு திடமான பொருள்களை வச்சு நம்ம இந்த செயலை செயல்படுத்த முடியும். இப்ப நம்ம வீட்டுல செல்ஃப்ல வச்சிருப்போம் 5 பொம்மைகள். எத்தனையோ பொம்மைகள் இருக்கும். எத்தனை பொம்மைகள் இருந்தாலும் நம்ம பழக்கப்படுத்துறதுக்காக ஒரு குறிப்பிட்ட எண்களை வச்சு டெய்லி கவுண்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது 5 பொம்மைகளை நீங்க பர்டிகுலரா மென்ஷன் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. இந்த கவுண்டிங்க ஒரு நாளைக்கு 5 தடவை உங்களுக்கு எப்ப டைமிங் கிடைக்குதோ அப்பப்ப எல்லாம் குழந்தைங்களுக்கு, அது பொம்மையா இருக்கலாம், அல்லது காரா இருக்கலாம், அல்லது பறவைகளா இருக்கலாம், எதை நீங்க எண்ணிக்கையில வைக்கிறீங்களோ அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அந்த எண்ணிக்கைகளை குழந்தைங்க அதாவது திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி தினம் அவங்க கிட்ட கேளுங்க. எத்தனை பறவைகள் அல்லது கார் இருக்கா, எத்தனை கார், ஒன்னொன்னா கவுண்ட் பண்ண சொல்லுங்க. இப்ப நம்ம ரெகுலரா அந்த 5 பொருட்களை, இப்ப நம்ம காமிச்ச 5 பொருட்களை என்ன செய்யுங்க, கவுண்ட் பண்ண சொல்லுங்க. அவங்க டெய்லி அந்த கவுண்டிங்க கரெக்டா அவங்க பண்ணுவாங்க. இடையில ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்டேஜ்ல குழந்தைங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தெரியும் போது அந்த பொம்மைகள்ல இருந்து 2 பொம்மைகளை நீங்க வேற இடத்துக்கு மாத்திருக்க. அதாவது 3 பொம்மைகளை ஒரு செல்ஃப்லயும், அடுத்தது கீழே மிச்சம் இருக்க 2 பொம்மைகளை கீழே அந்த செல்ஃப்ல வச்சுக்கோங்க. இல்ல பக்கத்துல டேபிள் ஏதாவது ஒரு இடத்துல
வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ கவுண்ட் பண்ண சொல்லுங்க. குழந்தைங்க 1 2 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணதுக்கு பின்னால 4 5 எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிப்பாங்க. அந்த பொருள்களை காணோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். இப்ப அந்த பொம்மைகளை பக்கத்துல எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு அவங்கள பார்க்க சொல்லுங்க. அந்த பொருள்களை 4 5ன்னு கவுண்ட் பண்ண சொல்லுங்க. மேல எத்தனை பொருட்கள் பார்த்தோம்? 1 2 3 3 பொம்மை. அடுத்தது கீழே எத்தனை பொம்மை இருந்துச்சு? 4 5 அப்படிங்கிற 2 எண்ணிக்கையுள்ள பொம்மைகள். இப்ப குழந்தைங்களுக்கு 1 2 3 அப்படின்னு சொல்லும்போது அங்க 3 பொம்மைகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு கிடைக்கும். 3க்கு அடுத்தது 4 5 அப்படிங்கிற 2 பொம்மைகள் பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு புரிஞ்சது. இப்ப குழந்தைங்களுக்கு 3 பொம்மையும் 2 பொம்மையும் சேர்ந்தாதான் 5. இந்த பக்கம் இருக்கிற 3 பொம்மையும் இந்த பக்கம் இருக்க 2 பொம்மையும் சேர்ந்தா 5 அப்படிங்கிற அந்த தெளிவு கிடைச்சிடும். அது வரைக்கும் எந்த செயலா இருந்தாலுமே குழந்தைங்களுக்கு திரும்ப திரும்ப நம்ம செயல்படுத்தி சொல்லி கொடுக்கணும். திரும்ப திரும்ப எண்ணிக்கையும் இருக்கணும், எண்ணிக்கைக்கு தகுந்த பொருளும் இருக்கணும். அப்படி இருந்தா அந்த செயலை நம்ம திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்களோட மனசுல அது இயல்பாவே பதிய ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம பொம்மைகளை வச்சு சொல்லி கொடுத்தோம். இல்ல நீங்க பந்துகளா கூட இருக்கலாம், கார்களா கூட இருக்கலாம். எந்த பொருட்களை நீங்க வச்சு சொல்லி கொடுத்தாலும் எண்ணிக்கைய கரெக்டா சொல்லணும். அதே மாதிரி அந்த எண்ணிக்கைக்குரிய பொருள்களை கரெக்டா வைக்கணும். அப்படி நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு பொருளோட இன்னொரு பொருள் சேர்ந்தா அது கூட்டல். அதோட எண்ணிக்கைய 1 அப்படின்னு சொல்லும் போது ஒரு பொருள் அங்க இருக்கணும். அது இருந்தா தான் அது கூட்ட முடியும். அது பொருட்களா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம், உயிருள்ள பொருளா இருக்கலாம், உயிரற்ற பொருளா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் 1ஓட 1 சேர்ந்தா 2. ஒரு பொம்மையோட இன்னொரு பொம்மைய பக்கத்துல வச்சா 2 அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த குழந்தைக்கு ஏற்படுத்துற அளவுக்கு நம்ம அதை பழக்கப்படுத்தணும். இந்த பழக்கம் தான் குழந்தைகளுக்கு நாளடைவுல மனசுல பதிய வச்சுதான் அதுக்கப்புறம் தான் அது செயல்படுத்த ஆரம்பிப்பாங்க. அந்த குழந்தைங்க ஆரம்பிப்பாங்க. இப்ப நம்ம பெருக்கலை எப்படி சொல்லித்தரலாம்? நேரடியா நம்ம விளையாட்டின் மூலம் தான் சொல்லி தரப்போறோம். குழந்தைங்க கார் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கார்ல ஒரு கார்ல எத்தனை சக்கரங்கள் இருக்குன்னு கேட்கு. 4 சக்கரங்கள்னு சொல்லுவாங்க. அப்ப 2 காருக்கு எத்தனை சக்கரங்கள்? 8 சக்கரங்கள். அப்ப 2 4 சேர்ந்தா 8. 3 கார் எத்தனை சக்கரங்கள்? 12 சக்கரங்கள். நேரடியாவே வச்சு கவுண்ட் பண்ண சொல்லிடலாம். ஒரு கார்ல 4 சக்கரம். அப்ப 2 கார்ல எத்தனை சக்கரங்கள் இருக்கு? 8 சக்கரங்கள் இருக்கு. 3வது கார்ல 4. அப்ப எல்லாத்தையும் சேர்த்தனா எத்தனை சக்கரங்கள்? 12 சக்கரங்கள். ஒரு பைக்ல 2 சக்கரங்கள் இருக்கு. 2 பைக் எடுத்துக்கிட்டோம்னா 4 சக்கரம். இப்ப 3 பைக் எடுத்துக்கிட்டோம்னா 6 சக்கரங்கள். அப்ப 1 2 2 2 3 2 3 2 எடுத்துட்டோம்னா 6 சக்கரங்கள். ஒரு கார்ல 4, 2வது கார்ல 4, 2 4னா 8, 2 4 8. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு விளையாட்டின் மூலமா சொல்லிக்கணும். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னொன்று ஃப்ரூட்ஸ்ல வச்சு சொல்லி கொடுக்கலாம். ஒரு ஆப்பிள், இன்னொரு ஆப்பிள், 2 ஆப்பிள் இருக்கு, இன்னும் 2 ஆப்பிள், 4 ஆப்பிள் எடுத்துக்கலாம். இப்ப 4 ஆப்பிள 2 பேருக்கு ஷேர் பண்ணலாம். 2 2 அழகா காமிக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். விளையாட்டு ரொம்ப ஆர்வமாகவும் செய்வாங்க. இப்ப 2 2 எத்தனை அப்படின்னு கேட்டா 4. புரிஞ்சு போச்சு. விளையாட்டின் மூலம் கடிதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. எளிமைதான், இனிமைதான். வகுத்தல் என்பது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவா சில பொருட்களை பகிர்ந்து கொடுக்கிறது, அதாவது நிறைய பொருட்கள் இருந்துன்னா அது எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி செய்யறதுதான் வகுத்தல் அல்லது வகுத்து கொடுத்தல் அல்லது பகிர்ந்து கொடுத்தல் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். இதை நம்ம
கேஷுவலா எப்பவும் போல சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஸ்வீட்ஸ் எடுங்க. அது லட்டு, பூந்தி, ஜிலேபி இதுவா கூட இருக்கலாம். இப்ப ஜிலேபினா சில குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி பொருட்களை எடுத்தீங்கன்னா ஒரு 6 பொருட்களை எடுங்க. அந்த பொருட்களை எடுத்து என்ன செய்யுங்க, 2 பேருக்கு கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? 6 பொருள் இருக்கு, அத சரியா 2 பேருக்கு தான் கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேளுங்க. அவங்களையும் அந்த பொருட்களை எடுத்து வைக்க சொல்லுங்க. ஒரு சைட்ல 3, இன்னொரு சைட்ல 3. இப்போ 6 பொருட்களை 2 பேருக்கு கொடுத்துட்டோம். ஒருத்தவங்களுக்கு 3 பொருள், இன்னொருத்தவங்களுக்கு 3 பொருள். இதை நம்ம மென்ஷன் பண்ணி காமிங்க. இப்ப ஸ்வீட்ல இது கொடுத்துட்டோம். இது இல்ல, வேற திங்ஸ்ல கொடுக்கலாம் அப்படின்னா 4 டப்பா எடுங்க. பென்சில் பாக்ஸை எடுத்துக்கங்க. இப்ப இத 4 பேருக்கு கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? அவங்கள கொடுக்க சொல்லுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு பாக்ஸ். இப்ப 4 பேருக்கு 4 பாக்ஸ். சரியா போயிடுச்சு. இதுதான் பகிர்ந்தளித்தல். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்னா, சில குழந்தைங்களுக்கு முறுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு என்ன செய்யுங்க, 4 முறுக்கு கொடுங்க. இதுல 2 பேருக்கு கொடுங்கன்னு சொல்லுங்க. 4 முறுக்கு இருக்கு, இதை 2 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுங்க. அதை எப்படி ஷேர் பண்றாங்கன்னு கவனிங்க. ஒரு ஆளுக்கு 1 அப்படின்னா 4 பேர் வேணும். 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா 2 கொடுக்கலாம். அவங்கள கொடுக்க சொல்லுங்க. இதுதான் வகுத்தலோட ஆரம்பம். இதை நம்ம எளிமையா சொல்லிக் கொடுக்கலாம். வெவ்வேறு பொருட்களை வச்சு கூட நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ கழித்தலை எப்படி சொல்லித் தரலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம குழந்தைங்க ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய 5 கார். 5 காரை ஒரு இடத்துல வச்சுட்டு அதை கவுண்ட் பண்ண சொல்லுங்க. 5 வரைக்கும் அவங்க கவுண்ட் பண்ணிடுவாங்க. அதுல இருந்து 2 காரை மட்டும் வெளியே எடுத்துடலாம். இப்ப எத்தனை இருக்கு குழந்தைகிட்ட நம்ம கேட்கணும். 1, 2, 3 கார் இருக்கு. எத்தனை பொருள் காணோம்? 2 காரை காணோம். எத்தனை பொருள் இருந்துச்சு? 5 கார். எத்தனை பொருள் இருக்கு? 3 கார். எத்தனை பொருளை எடுத்துட்டோம்? 2 கார். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கார் மட்டும் இல்லைங்க, வெவ்வேறு பொருட்களை வைங்க. வெவ்வேறு அளவுகள்ல, அதாவது வெவ்வேறு எண்ணிக்கையில எடுங்க. மிச்சம் எத்தனை இருக்கு அப்படின்னு குழந்தைகிட்ட கேட்கணும். இதுதான் இந்த கழித்தல். இது காரா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம், பொம்மைகளா இருக்கலாம். அன்றாட குழந்தைங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க நல்ல ஆர்வத்தோடையும் இந்த கழித்தல் செயலை கற்றுக்கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீதிய இன்னொரு பகுதியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் RJ.